அனைவருக்கும் வணக்கம். 21/11/2025 காலை 10 மணி நேர நீர் மருத்துவ வகுப்பு. தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த பதிவை நான் தருகிறேன். இது உலகத்திற்கான மலிவான ஆற்றலை தரக்கூடிய ஒரு நூல். இதுவரை உலகத்தில் யாரும் ஆய்வு செய்யாது தன் உடலையே மருத்துவ சோதனையை மாற்றி அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. 9ஆம் பாடத்திலையும் 10ஆம் பாடத்திலையும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் இவரை ஆய்வு செய்தது. பிஹெச்டி மருத்துவமனை, இவருடைய கோவை பிஹெச்டி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இவருடைய கருத்தை ஆய்வு செய்தது. நாசா விண்வெளித்துறை இவருடைய கடிதத்துக்கு பதில் சொன்னது. இதெல்லாம் முக்கியமான ஒரு வரலாற்று திருப்பங்கள். தனக்கு ஏற்பட்ட ஒரு பரிணாம நோயை, பரிணாம அறிவியலாம், பசி என்பது ஒரு பரிணாமம், ஐம்புலன் என்பது ஒரு பரிணாமம், பகுத்தறிவு என்பது ஒரு பரிணாமம், யோகம் என்பது யோகம்னா வளர்தல், ஓகம் ஓகம் ஓ இனிதே என்று வள்ளுவர் சொல்லுவார். ஓ இனிதே அப்படின்னு வளர்ந்து வருகின்ற இன்பம் என்று சொல்வார். அந்த மாதிரி வளர்ந்து வருகின்ற 7ஆம் அறிவு, வள்ளுவர் சொல்லக்கூடிய 7ஆம் அறிவு, வள்ளுவர் சொல்லக்கூடிய வேற்றுக்கோள்கள். ஏற்கனவே தமிழர்கள் வானியலை பற்றி நன்கு அறிந்திருந்திருக்கிறார்கள். சங்க இலக்கியம் என்பது சாதாரணமல்ல, அது மிகப்பெரிய அறிவியல் களஞ்சியம். புரிந்து கொள்ள முடியாத பல அறிவியல் கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. எளிய நடையிலும் இருக்கின்றன, கடிய நடையிலும் இருக்கின்றன. தொல்காப்பியத்தில் ஏராளமான, தொல்காப்பியம் கிட்டத்தட்ட 8000 ஆண்டுக்கு முன்பாக இருக்கலாம் என்றெல்லாம் கருத்து இருக்கிறது. என்னை பொறுத்தளவு 18,000 ஆண்டுகள் இப்படியெல்லாம் இருக்குது. ஆகினால் நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மைகளை வைத்துக்கொண்டு ஒரு மூலக்கூறிலிருந்து, ஒரு நீர் மூலக்கூறிலிருந்து மின்சாரத்தை எப்படி எடுப்பது வரை நான் ஆய்வு செய்து பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை நான் மிக சொற்ப உணவில் வாழ்கிறேன். மிச்ச ஆற்றல் எனக்கு வெளியிருந்து கிடைப்பதால் எனக்கு சொற்ப உணவே போதுமானது. சொற்ப உணவு என்பது அது வரையறை செய்ய முடியாதது. ஆகையினால் நமக்கு தேவையான ஆற்றல் வெளியே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சொற்ப உணவுங்கிறது அது வாய் ருசி என்று வைத்துக்கொள்ளலாம், அது பழைய பழக்கம் என்று வைத்துக்கொள்ளலாம். அது அடிநாதத்தில் இருக்கிற முதல் மனம் 5இல் முதல் மனத்தில் இருக்கிற அந்த கொடிய சிந்தனைகளாக இருக்கலாம். மனம் 5, மனம் 3 என்று மேற்கு நாட்டு தத்துவங்கள் சொன்னாலும் மனம் 5. ஆக நாம் இந்த ஆற்றலை நாம் வெளியிருந்து எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் நமக்கு உணவு பழக்கத்தை விட முடியும். உணவு பழக்கத்தை விட்டுட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உண்ணும் நேரம் மிச்சமாகும், பணம் மிச்சமாகும், ஆரோக்கியம் மிச்சமாகும். தினமும் செய்து வருகின்ற காலை கடன்கள் ஒழிக்கப்படும். பல நன்மைகள் ஏராகம் இருக்கிறது. உண்டி சுருக்கின் உபாயம் பலவுல, பிண்டம் சுருக்கின் பிராண நிலைவிடும் என்று சொல்லுவார்கள். ஆக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பில் நான் சுருக்கமாக சொல்கிறேன். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இது வெள்ளைக்காரர்களுக்கு கொண்டு சேர வேண்டும். ஆங்கிலம் அறிந்த மக்கள், இங்கிலீஷ் நியூ பீப்புள், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள், இங்கிலீஷ் நோயிங் பீப்புள், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிற மக்கள், ஆங்கிலம் அறிந்த மக்கள், இவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்கு தான் இதை நம்ம ஆங்கிலத்தில் கொண்டு வர முயற்சி செய்கிறோம். சில குறிப்புகளை மட்டும் ஆங்கிலத்தில் கொண்டு வரலாம். இது மேலை நாட்டில் தான் செய்ய வேண்டும். இதில் இருக்கிற தத்துவத்தை, அதிகப்படியான பக்கங்களை நாம் மொழிபெயர்ப்பு செய்து நான் இந்த மேற்கு நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். முதல் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாக மைக்ரோ பாக்டீரியா, புரோட்டோ பாக்டீரியா, புரோட்டோ வைரஸ், வைரஸத்துக்கு முந்தைய வடிவம் ஆரம்பகால சிங்கிள் செல் பாக்டீரியா, புரோட்டோ சிங்கிள் செல் பாக்டீரியா.
இவையெல்லாம் தான் தோன்றி பிறகு படிப்படியாக மாறி பல்வேறு வகை பரிணாமங்கள், டைமென்ஷன், பல்வேறு வகை பரிணாமங்களை மாறி கடைசியில் 1ஆம் அறிவு அது மாறி 2ஆம் அறிவு அதுக்கான சிறப்பு கூறுகள், 3ஆம் அறிவு சிறப்பு கூறுகள், 4ஆம் அறிவு அதற்கான சிறப்பு கூறுகள், 5ஆம் அறிவு அதற்கான சிறப்பு கூறுகள், 6ஆம் அறிவு அதற்கான சிறப்பு கூறுகள், 7ஆம் அறிவு 6ஆம் அறிவோடு நிறுத்தி கொண்டவர்கள் 7ஆம் அறிவு யோகம். அது மனம், உடல், ஆன்மா மூன்றும் சேர்ந்த ஒரு பரிணாமம். ஆன்மா என்பது உயிர், மனம் என்பது அது ஒரு கண்ணாடி, அறிவு என்பது புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. இவ்வளோதான். இந்த மூன்றையும் வைத்துத்தான் ஒரு பரிணாம சிக்கலுக்கு நம்ம தீர்வு காண முடியும். இந்த மூளை நமக்கு மிகப்பெரிய வித்தாக இருக்கிறது. ஒருவருக்கு மட்டும்தான் மூளை சொந்தம், வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கிறது அப்படிலாம் இல்லை. இயற்கை அனைவருக்கும் மூளை கொடுத்துருக்கிறது. நாம் தவறாக புரிந்து கொண்டோம். நம்மை நாமளே மீட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை மீட்டுக்கொள்ளுகின்ற தகுதி வேறு யாரும் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது. நம்ம அப்படி நினைத்துக் கொள்கிறோம், நமக்கு யாரோ ஒருவர் வருவார் நம்மளை மீட்டுக் கொடுப்பார். அடிப்படையில் தவறானது. நமக்கு நாம் மூளை இருக்கிறது, நமக்கு அறிவு இருக்கிறது. பிறர் சொல்வது கேட்பது என்பது வேறு, அவர் தான் இறுதியானர் என்று நினைப்பது என்பது வேறு. ஆகினால் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவள் சேர்த்து தாளிசம் செய்து அந்த மலச்சிக்கலை போக்கிக் கொண்டே வந்தால் உடல் குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல் உடல் குறைவது நின்றுவிடும். நீங்கள் பலமுறை ஆய்வு செய்து கொள்ளலாம். இரத்தத்தையும் சிறுநீரையும் ஆய்வு செய்தால் அது ஏதுமில்லை எல்லாம் நார்மல் என்று வந்து கொண்டே இருக்கும். அந்த முடிவு கூட இறுதியானதல்ல. ஒவ்வொரு உடலுக்கும் வெவ்வேறு வகையான சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். கடைசியில் எடுக்கிறீங்களோ என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் உண்மையானது. பிறகு நடுநிலை பெற்ற உடலாக மாறியதுக்கப்புறம் ஒரு நாள் நீரை மட்டும் மருந்தி பார்த்து எடையை பார்க்க வேண்டும். அப்பொழுதும் எடை குறையவில்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு நாள் 2 நாள் நீடித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதும் உடல் எடை குறையவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு காய்கறி சாப்பிட்டு அன்னப்பாதை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் நீர் மருத்துவம் செய்கின்ற பொழுது பழைய விஷயங்கள் அந்த இறப்பில் தங்கி ஒரு வாந்திங்கிற கசப்பு உணர்வு உண்டாக்கும். அந்த கசப்புணர்வு வருகிற வரைக்கும் நீர் பயிற்சி செய்து பிறகு அதையும் காய்கறி வேக வைத்த காய்கறியின் மூலமாக அது வெளியே எடுத்து விட வேண்டும். இதுதான் அடிப்படை. இதற்கு நீரும் முக்கியம். இப்படி சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய புதிய பரிணாமத்துக்கு போகும், புதிய வேதிகளுக்கு மாறும். இதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் நான் ஒரு நன்கொடை வைத்திருக்கிறேன். அந்த நன்கொடை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் புத்தக வியாபாரி அல்ல, எங்கிட்ட புத்தக விற்பனைக்கும் அல்ல. நன்கொடை கொடுக்கிறவர்களை மட்டும்தான் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்க முடியும். ஏன்னா புத்தகம் வியாபாரன்றது கிடையாது. இது என்னுடைய புத்தகம் அல்ல. அது புத்தகத்தை அச்செடுத்து கொடுக்குற புத்தகத்தை நிறுவனத்தார் தான் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். நான் ஆராய்ச்சிக்காக என்னிடம் சேர்கின்ற மாணவர்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் இதை வைத்து கொண்டு தான் தொழில் செய்கிறேன். இந்த சொல்லிக் கொடுக்குற தொழில் ஆசிரியர் தொழில். கொடிய நோய்கள் வந்தால் எப்படி தீர்ப்பது என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறேன். அல்கூர்ந்து சாதாரண உணவு பழக்கத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக கொடிய நோய்க்கு ஆட்படுவார்கள். அதனால் வருமுன் காப்பது நலம். நன்கொடை கொடுத்து கற்றுக்கொள்கின்ற மனநிலையை வளர்த்து கொண்டால் நல்ல கலைகள் வளரும். நன்றி.